அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வி த லீடர்ஸ் அருமையண்ணன் அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய இயக்கத்திற்கு செல்பவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் என்று தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்வி வேட்பாளர் அக்கா தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க. அண்ணன் அவர்கள் பின்னால் செல்பவர்கள் நாங்கள் எல்லாம் சுயநலவாதிகளா? இந்த இடிமின்னல் தங்கராஜை பற்றி ஆரணியில் வந்து கேட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில பேச்சாளராக இருந்திருக்கிறேன், மாநில செயற்குழு உறுப்பினர் சிறுபான்மை அணியை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறேன், பிரச்சார பிரிவு முன்னாள் மாவட்ட துணைத் தலைவராக இருந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சக்தி கேந்திர பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். ஆரணி சட்டமன்றத்தில் சக்தி கேந்திரத்தில் வலிமையான சக்தி கேந்திரம் இந்த இடிமின்னல் தங்கராஜுடைய 5 பூத்து கொண்ட சக்தி கேந்திரம். இதை வந்து ஆன்லைன் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருமை அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை உருவாக்கணும்னு எல்லா பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கி ஒரு சாதாரண தொண்டனாக அண்ணன் பின்னால் அணிவகுத்து செல்கின்றோம். உங்களுக்கு புகைச்சல் தாங்க முடியல. ஏன்னா என்ன இது கண்ணுக்கு எதிரில் அருமை அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறது பொறாமையில் நீங்கள் பொங்கறீங்க. இன்றைக்கி வி த லீடர்ஸ் அமைப்பு உருவாக்கின 2 நாளில் கிட்டத்தட்ட 16 லட்சத்தை தாண்டி போயிருக்குது. நான் அக்கா தமிழிசை அவர்களே உங்களுக்கு சவால் விடுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்தில் இன்றைக்கி எத்தனை கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்களுக்கும் பேச தெரியும். அதனால் இந்த பொங்கறதுலாம் விட்டுடுங்க. மகாபாரதத்தில் அபிமன்யு எல்லாருக்கும் தெரியும். அபிமன்யுவை அனைவரும் சுற்றி நின்று துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, பீஷ்மர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே ரவுண்டு கட்டி அபிமன்யுவை கொன்றை மாலையை போட்டு கொன்று வீழ்த்தினாங்க அபிமன்யுவை. அதை போலத்தான் நீங்கள் அருமை அண்ணன் அண்ணாமலையை எத்தனை பேர் ரவுண்டு கட்டினங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்களுக்கு தெரியும். தனி ஒரு ஆளாக இருந்து அவர் வீட்டை பார்த்தீங்க, அவர் தனி ஒரு ஆளாக இருக்கிற அண்ணாமலை அண்ணன் வீட்டை பார்த்தீங்க. ஆனால் வீழ்வேன் என நினைத்தீர்களோ? ஆனால் அவர் தான் நம்பி இணைந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்து சாதாரண நோட்டாவுக்கு கீழே இருந்த பாரதிய ஜனதா கட்சியை கிட்டத்தட்ட 11% மேலே வாக்கு வங்கியை உருவாக்கி காட்டிய ஒரு அற்புதமான மாமனிதர் அருமை அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். ஆனால் அவர்களுடைய வளர்ச்சியை காண பொறாமை கொண்ட நீங்கள் அனைவரும் அவருக்கு இழைத்த அநீதிகளை இந்த தமிழகமும் அறியும், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டனும் அறிவான். ஆனால் அவர் அபிமன்யுவை போல வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் அவர் ஈடமாட்டார். அவர் சக்கர வியூகத்தில் வீழ்ந்து போன அபிமன்யு கிடையாது. சக்கர வியூகத்தை உடைத்த அர்ஜுனனாக இன்று வெளியே வந்து இன்று வி த லீடர்ஸ் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த அமைப்பு நாளை கட்சியாக உருமாறிய பின் அருமையண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய முதலமைச்சராக உருவாகத்தான் போகிறார். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அக்கா தமிழிசை அவர்களே, இந்த வீடியோ காணொலியை பார்க்க நேர்ந்தால் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதே நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு விலகுவதற்கு முன்னால் 1 வாரத்துக்கு முன்னால் நீங்கள் ஆரணி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி சட்டமன்றத்திற்கு வந்தீர்கள். வந்து தோல்விக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்யாமல் உங்களுடைய சுய புராணத்தை மட்டுமே நீங்கள் பேசிவிட்டு சென்றீர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆரணியுடைய தொண்டர்களும் கொதித்து போய்விட்டார்கள். இவர்கள் சுயபுராணத்தை பாடுவதற்காக தான் அங்கே சென்னையிலிருந்து வந்தார்களா என்று அன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே பார்ப்போம், பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி வி த லீடர்ஸ் அருமையண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் நிச்சயமாக தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வராக திகழத்தான் போகிறார் என்பதை சொல்லி, மொட்டு இல்லாமல் ரோஜா இல்லை, ரோஜா இல்லாமல் வாசம் இல்லை, வாசம் இல்லாமல் பூக்கள் இல்லை, அருமையண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் இல்லாமல் நாளைய தமிழகம் இல்லை என்பதை
நாளைய வரலாறு சொல்லட்டும். வாழ்க we the leaders, வெல்க we the leaders, வெல்க அருமையன் அண்ணாமலை IPS. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.